பொதுமக்கள் எந்த ஒரு போக்குவரத்து நெரிசலும் இல்லாமல் தீபாவளி பண்டிகையை கொண்டாடுவதற்கு ஏதுவாக தமிழக அரசு சார்பில் சிறப்பு பேருந்துகள், தற்காலிக பேருந்து நிலையங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. இந்த நிலையில் சென்னையிலிருந்து தனது சொந்த ஊரை நோக்கி செல்லும் பயணி ஒருவரிடம் பேருந்து வசதிகள் குறித்தும் அடிப்படை வசதிகள் குறித்தும் நமது செய்தியாளர் விக்னேஷ் அனுப்பிய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். தமிழகம் முழுவதும் நாளை தீபாவளி பண்டிகையை கொண்டாட இருக்கக்கூடிய இந்த சூழலில் பொதுமக்கள் எந்த ஒரு போக்குவரத்து நெரிசலுமின்றி தீபாவளி பண்டிகையை கொண்டாடுவதற்காக 20,000க்கும் மேற்பட்ட சிறப்பு பேருந்துகள் தமிழக அரசு சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பு குறித்தும் இங்கு ஏற்படுத்தி வைக்கப்பட்டுள்ள வசதிகள் குறித்தும் சென்னையிலிருந்து தங்களது சொந்த ஊரை நோக்கி செல்லும் பயணி ஒருவர் நம்மிடையே இருந்திருக்கிறார். அவரிடம் சில கேள்விகளை கேட்கலாம். சார் வணக்கம். தமிழக அரசு சார்பாக கடந்த இரண்டு நாட்கள் இன்றும் சேர்ந்து 20,000க்கும் மேற்பட்ட பேருந்துகள் இயக்கப்படுவதாக அறிவிச்சிருக்கு. இந்த பேருந்து வசதிகள் உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கு? நல்லா இருக்கு சார், ஒன்றுமே இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ நான் ரிசர்வேஷன் பண்ணலை, ஆனால் ரிசர்வேஷன் வந்து கரெக்டாக வரல, அதனால் லேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ நான் ரிசர்வேஷன் பண்ணலை, வந்திருக்கேன், எனக்கு சீட்டு கிடச்சிருக்கு. கட்டணம் அந்த குறைந்த கட்டணத்திலே நம்ம மதுரை போகக்கூடிய நல்ல வசதி பண்ணியிருக்காங்க தமிழக அரசு. ஆனால் சில குறைபாடுகள் இருக்குது, அதை அதிகாரிகள் இன்னும் கொஞ்சம் உண்மையாக இருந்து பண்ணாங்கன்னா நல்லா ஒன்றுமே இல்லை, பயணிகளுக்குரியது கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி தற்போது தான் சென்னையில் 5 பேருந்து நிலையங்கள், தற்காலிக பேருந்து நிலையங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. அதாவது போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் விதமாக சொந்த ஊருக்கு செல்லக்கூடிய ஏதுவாக 5 தற்காலிக பேருந்துகள் அமைக்கப்பட்டிருக்கு. அது குறித்து உங்களுடைய கருத்து? அது நல்ல உண்மையான வசதி தான் சார். உண்மை தாம்பரத்துக்குலாம் பயங்கரமாக டிராஃபிக் இருக்கும், போகிற பஸ் இதெல்லாம். இப்போ அங்கே போகிறது வந்து அங்கிட்டிருந்து கிளம்பி போகையில் வந்து உங்களுக்கு எந்த இதுவும் கிடையாது. அதேமாதிரி பூந்தமல்லிகிட்ட அங்கே போட்டிருக்காங்க. அன்றைக்கி காலையில் நான் வேலூரில் வந்து இறங்கி தான் அங்கே வந்தேன். நான் வாணியம்பாடிலேருந்து வந்துட்டு தான் வந்தேன். அதனால் வந்து கரெக்டாக அந்த இதுவும் கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு பஸ் வர போக அது இது இல்லாமல் இருக்குது. ஏன்னா கொஞ்சம் இடையில டிராஃபிக்காக நெரிசல் அந்த கவனித்து, மற்றபடி எதுவும் கிடையாது, ரெண்டாக இருக்குது சார். அதே மாதிரி இந்த தற்காலிக பேருந்து நிலையமாகட்டும், கோயம்பேடு பேருந்து நிலையமாகட்டும், இன்றைக்கு அதிக அளவில் கூட்டம் கூடுவாங்க. இந்த பயணிகளுக்கு தேவையான அடிப்படை வசதிகள், கழிவறை வசதி, குடிநீர் வசதிகள் எந்த அளவுக்கு செய்யப்பட்டிருக்கு? இருக்குது சார். கழிவறையெல்லாம் இருக்குது, கழிவறை நல்லா பண்ணியிருக்காங்க. ட்ரிங்கிங் வாட்டர், மினரல் வாட்டர் தான் கொடுத்துருக்காங்க. சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் தான் இருக்குது. அதை தான் பிடிச்சி நான் வந்திருக்கேன். நான் தான் சொல்லலான அதுதான். அதனால் எந்த இதுவும் கிடையாது. இன்னும் ஒன்று அதிகாரிகள் இன்னும் முனைப்படுத்தி பண்ணாங்கன்னா பேக்கை தூக்கிட்டாங்கிட்டு அலையாமல் கொள்ளாமல் இன்னும் பேசஞ்சர்ஸ் பயணிகள் கொஞ்சம் நல்ல வசதியாக இருந்து இது பண்ணுவாங்க. நம்முடைய பேசிய பயணி கூறியபடி இந்த சிறப்பு பேருந்துகள் அறிவிக்கப்பட்டது தங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாகவும், மேலும் தற்காலிக பேருந்து நிலையங்கள் பொதுமக்கள் எந்த ஒரு போக்குவரத்து நெரிசலுமின்றி செல்வதற்கு ஏதுவாக இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். மேலும் இன்னும் சில அடிப்படை வசதிகள் மேற்கொள்ள வேண்டும் எனவும் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்திருக்கிறார். ஒளிப்பதிவாளர் யுவராஜுடன் விக்னேஷ், நியூஸ் 7 தமிழ், சென்னை.